என்னோட ப்ரீவியஸ் செஷன்ல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எம்ப்ளாய்மென்ட் மாடல் பத்தி செப்பரேட்டா ஒரு செஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எம்ப்ளாய்மென்ட் மாடல்ங்கிறது பிஃபோர் என்டர்பிரைஸ் கிரியேஷனே நீங்க இல்ல பிஃபோர் லீகல் எம்ப்ளாயர் கிரியேஷன் நான் சொல்வேன். ஸோ நீங்க லீகல் எம்ப்ளாயர் லெவல்ல எம்ப்ளாய்மென்ட் மாடல் எடுத்துக்க போறீங்கன்னா, ஒரு லீகல் என்டிட்டிய கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே இத வந்து டிஃபைன் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, என்டர்பிரைஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே உங்க கிளையண்ட் வந்து வெரி ஷூரா இருக்கணும். நீங்க எந்த எம்ப்ளாய்மென்ட் மாடல் வந்து பிரிஃபர் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? சோ அத பத்தின ஒரு வியூ தான் இப்ப பார்க்க போறோம். சோ நான் இப்ப எடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆரக்கிள் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எடுத்தது தான். நீங்க கூகுள்ல போய் ஆரக்கிள் டாக்குமெண்ட்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா அத பத்தின வியூஸ் கிடைக்கும். பட் ஸ்டில் நான் ஒரு தடவ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அங்க போய் பாருங்க. இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ இப்ப வந்து இதுல 4 டைப்ஸ் இப்ப வரைக்கும் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். என்னலான்னா சிங்கிள் அசைன்மென்ட் வித் கான்ட்ராக்ட், மல்டிபிள் அசைன்மென்ட், மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் வித் சிங்கிள் அசைன்மென்ட். இதுக்கு முன்னாடி 3 டயரும் இருந்தது. ஓகே. சோ நான் இப்ப அத உங்களுக்கு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. இப்ப வந்து நம்ம ஆரக்கிள்ல யூஸ் பண்றது 2 டயர் தான். சோ அதுல 4 அ அ மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு சிங்கிள் அசைன்மென்ட், அதுக்கப்புறம் சிங்கிள் அசைன்மென்ட் வித் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் மல்டிபிள் அசைன்மென்ட், அதுக்கப்புறம் மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் வித் சிங்கிள் அசைன்மென்ட். ஓகேவா? நீங்க ஒரு தடவ அசைன்மென்ட் ஒவ்வொரு தடவ நீங்க வொர்க் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும்போதும், ஓகே, அதுல ஒரு அசைன்மென்ட் வந்து டாக் ஆயிட்டே தான் இருக்க போகுது. இது பை டிஃபால்ட். வொர்க் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் இன்னொரு தடவ சொல்றேன். உங்களோட ஆர்கனைசேஷனோட உங்களுக்குள்ள வொர்க் ரிலேஷன்ஷிப் என்ன? நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயியா இருக்கலாம், கன்டிஜென்ட் வொர்க்கரா இருக்கலாம், பென்ஷன் வாங்குற ஒரு பெர்சனா இருக்கலாம். சோ உங்க ஆர்கனைசேஷனோட உங்களோட வொர்க் ரிலேஷன்ஷிப் என்னவா இருந்தாலும் அது வந்து ஒரு அசைன்மென்ட்டோட கனெக்ட் ஆகும் பை டிஃபால்ட். ஓகேவா? சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிங்கிள் அசைன்மென்ட். சிங்கிள் அசைன்மென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து பை டிஃபால்ட் உங்களோட வொர்க் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும்போதே சிங்கிள் அசைன்மென்ட் வந்துரும். சிங்கிள் அசைன்மென்ட்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிட்டேன் ஆர் என்டர்பிரைஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட என்டர்பிரைஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே நான் ஒரே ஒரு வேலை தான் தரப்போறேன். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு சிங்கிள் அசைன்மென்ட் வந்து ஷூட் ஆகும். அவன் வந்து மல்டிபிள் ஒர்க் பார்க்க போறதில்ல. எந்த பேரலல் டாஸ்க்கும் பண்ண போறதில்ல அப்படிங்கிற பட்சத்துல கிளையண்ட் வந்து சிங்கிள் அசைன்மென்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சிங்கிள் அசைன்மென்ட் வித் கான்ட்ராக்ட். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நெறைய சர்விஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இப்ப நீங்க பார்ப்பீங்க. சர்விஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்னா என்ன? நான் ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா இருப்பேன். நான் வந்து எம்ப்ளாயியா இருக்கும்போதே இன்னொரு கம்பெனிக்கு நான் கன்டிஜென்ட் வொர்க்கராவும் இருப்பேன். என்னோட கம்பெனி மூலமா. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சிடிஎஸ்லயோ, இல்ல டிசிஎஸ்லயோ, இல்ல இன்ஃபோசிஸ்லயோ, விப்ரோலயோ ஏதோ ஒரு கம்பெனில வொர்க் பண்றீங்கன்னா, அந்த கம்பெனிக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னது? எம்ப்ளாயி. ஆனா, ஒரு கிளையன்ட் சிஸ்டம்ல நீங்க என்னவா இருப்பீங்க? கன்டிஜென்ட் வொர்க்கரா இருப்பீங்க. சோ அது கான்ட்ராக்ட். புரியுதுங்களா? ஒரு 5 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் நீங்க அந்த கிளையண்டோட கன்டிஜென்ட் வொர்க்கர்ங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமா அசோசியேட் ஆயிருப்பீங்க. சோ அது வந்து சிங்கிள் அசைன்மென்ட் வித் கான்ட்ராக்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இஃப் யூ ஆர் இன் சாஃப்ட்வேர் ஃபீல்ட். சோ நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் அசைன்மென்ட். இது என்னன்னா, என் கம்பெனில நான் வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு மல்டிபிள் அசைன்மென்ட் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவரே பிசினஸ் அனலிஸ்ட்டா இருப்பாரு. பிசினஸ் அனலிஸ்ட்டா ஒரு 10 ஹவர்ஸ் வந்து வொர்க் பண்றாருன்னா, 10 ஹவர்ஸ் நான் சொல்றது வீக்லி. ஓகே. ஒரு 10 ஹவர்ஸ் பிசினஸ் அனலிஸ்ட்டா வொர்க் பண்றாருன்னா, 10 ஹவர்ஸ் வந்துட்டு கிளையன்ட் கோஆர்டினேட்டரா வொர்க் பண்ணுவாரு. ஒரு 10 ஹவர்ஸ் வந்து டெவலப்மென்ட்க்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இன்னொரு 10 ஹவர்ஸ் வந்து டெஸ்டிங்க்கான டாக்குமெண்ட் கிரியேஷன்லாம் பார்ப்பாரு. இந்த மாதிரி ஒரே ஒரு எம்ப்ளாயிக்கு நான் வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் குடுக்க போறேங்கிற பட்சத்துல, நான் போற ஆப்ஷன் வந்து மல்டிபிள் அசைன்மென்ட்ஸ். அடுத்தது வந்து மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் வித் சிங்கிள் அசைன்மென்ட்ஸ். அசைன்மென்ட் ஒண்ணு தான் இருக்கும். கான்ட்ராக்ட் வந்து ஒரு 4, 5 கம்பெனில இருக்கலாம். இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லாம் எடுத்துக்கோங்களேன். மார்க்கெட்டிங் வந்து எந்தெந்த கம்பெனிலலாம் பார்க்க போறாங்களோ, அந்தந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்து கூடயும் நான் சிங்க் பண்ணிக்கிறதுக்கு மல்டிபிள் கான்ட்ராக்ட் இருக்கும். அவரோட வேலை ஒண்ணு தான். ஆனா அத பல இடங்கள்ல பார்க்க போறாருங்கிற பட்சத்துல, மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் வித் சிங்கிள் அசைன்மென்ட் வந்து சூஸ் பண்ணுவேன். ஓகேவா? சோ நான் சிம்பிளா இங்க எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆரக்கிள் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிறத ஒரு தடவ பார்த்துடலாம். சிங்கிள் அசைன்மென்ட் வித் கான்ட்ராக்ட்க்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் யூ செலக்ட் சிங்கிள் அசைன்மென்ட் வித் கான்ட்ராக்ட், யூசர் கேன் இன்க்ளூட் கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் இன் த சிங்கிள் அசைன்மென்ட். பை டிஃபால்ட் வந்து ஒரு வொர்க் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு அசைன்மென்ட் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் குடுக்குறது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
single assignment or single assignment with the contractor, all work relationship in the enterprise or legal employer are restricted to a single assignment only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இங்கேயும் ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கு. என்னன்னா இந்த சிங்கிள் அசைன்மெண்ட்டே உங்க கிளைண்ட் சூஸ் பண்ணியிருந்தா கூட நீங்க அதை மாத்த முடியும். அதுக்குதான் இங்க கீழே கொடுத்திருக்காங்க. Even if the employment model is single assignment or single assignment with contract, you can still add a temporary or permanent assignment using the add assignment quick action. Single assignment employment model don't display the add assignment in the classic. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிவ்ல நமக்கு ஆட் அசைன்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் இருக்கு, ஒர்க் ஏரியா இருக்கு. அந்த ஒர்க் ஏரியாக்குள்ள நீங்க போனீங்க, ஆட் அசைன்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க ஒரு எம்ப்ளாயிக்கு மல்டிபிள் ஒரு டெம்பரரியாவோ இல்ல பெர்மனண்டாவோ ஒரு அசைன்மெண்டா உங்களுக்கு கொடுக்க முடியும். ஈவன் தோ உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் மாடல் வந்து சிங்கிள் அசைன்மெண்டாவோ சிங்கிள் அசைன்மெண்ட் வித் கான்ட்ராக்டா இருந்தா கூட ஆரக்கிள் இப்படி ஒரு ஆப்ஷனை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூசிங் தட் யூ கேன் ஆட் மல்டிபிள் அசைன்மெண்ட் டு யுவர் எம்ப்ளாயி. சரியா? சோ ஆனா இங்க ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை. என்னன்னா இத கிளாசிக்ல கிடையாது. மேனேஜ் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற பேஜை யூஸ் பண்ணி நீங்க இதை பண்ண முடியாது. ஆட் அசைன்மெண்ட்ங்கிற டாஸ்கை யூஸ் பண்ணி த்ரூ ரெஸ்பான்சிவ் நீங்க பண்ணலாம். இது கோயிங் ஃபார்வர்ட் ரெட்வுட்லயும் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ ஆட் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈவன் தோ உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் மாடல் இதுவா இருந்தா கூட அசைன்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். சோ உங்களோட கொஸ்டின்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல மேபி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, தெரியாம கிளைண்ட் வந்து சிங்கிள் அசைன்மெண்ட் சூஸ் பண்ணிட்டாங்க, அவங்களால அவங்க எம்ப்ளாய்க்கு அப்போ இன்னொரு அசைன்மெண்ட் ஆடே பண்ண முடியாதான்னு கேட்டா பண்ண முடியும். த்ரூ வாட் டாஸ்க் ஆட் அசைன்மெண்ட் வழியா. ஓகேவா? மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ்ங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு ஒர்க் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும்போது ஒரு அசைன்மெண்ட் கிரியேட் ஆகும். அடிஷனல் அசைன்மெண்ட்ஸ் வந்து ஆப்ஷனல். யூ கேன் கிரியேட் தோஸ் மேனுவலி. ஓகே. மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் வித் சிங்கிள் அசைன்மெண்ட். If you select multiple contracts with single assignments, user can include multiple contracts. Each contract is associated with a single assignment. Okay, va? However, if you are using responsive employment contracts page, then you can associate a single contract with multiple assignments during the responsive add assignment task. Okay, இது வந்து employment contracts னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. where you can define your open contract or fixed contract. அந்த கான்ட்ராக்ட்ஸ்ல ஒரு தடவை ஒரு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணிட்டு அதை மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ்ல நீங்க யூஸ் பண்ண முடியும். த்ரூ ஆட் அசைன்மெண்ட் டாஸ்க் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே இன் டீடைல் எடுக்க வேண்டிய டாஸ்க். ஸோ நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க கம்பெனி எந்த எம்ப்ளாய்மெண்ட் மாடலை சூஸ் பண்ணாலுமே ஆட் அசைன்மெண்ட் வழியா இன்னொரு உங்களால இன்னொரு அசைன்மெண்ட்டை ஆட் பண்ண முடியும். எம்ப்ளாயி கான்ட்ராக்ட்ஸ் வச்சு நீங்க ஒரு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணி மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸா அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல இதை வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடிஷனல் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ஆப்ஷனல். யூ கேன் கிரியேட் தோஸ் மேனுவலி இன்க்ளூடிங் கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் இந்த அசைன்மெண்ட் இஸ் ஆப்ஷனல். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும். எம்ப்ளாய்மெண்ட் மாடல் நான் வந்து தெரியாதனமா ஃபர்ஸ்ட் சிங்கிள் அசைன்மெண்ட் சூஸ் பண்ணிட்டேன், என்னால அதை மாத்தவே முடியாதான்னு கேட்டீங்கன்னா மாத்த முடியும். ஆரக்கிள் அதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. So in general, you can change the employment model for the enterprise or legal employer both during initial implementation and later. However, there are some restrictions on switching to and from particular employment models. Okay va? சிங்கிள் அசைன்மெண்ட்ல இருந்து சிங்கிள் அசைன்மெண்ட் நாட் அப்ளிகபிள். ஏன்னா அதுல இருந்தே அதுக்கு மாத்த முடியாது. அதே மாதிரி சிங்கிள் அசைன்மெண்ட்ல இருந்து சிங்கிள் அசைன்மெண்ட் வித் கான்ட்ராக்ட் மாத்திக்கலாமான்னா மாத்திக்கலாம். சிங்கிள் அசைன்மெண்ட்ல இருந்து மல்டிபிள் அசைன்மெண்ட்டுக்கு மாத்திக்கலாமான்னா மாத்திக்கலாம். சிங்கிள் அசைன்மெண்ட்ல இருந்து மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் வித் சிங்கிள் அசைன்மெண்ட்டுக்கு மாத்திக்கலாம்னா மாத்திக்கலாம். ஸோ இது பாசிபிள். அடுத்து சிங்கிள் அசைன்மெண்ட் வித் கான்ட்ராக்டுக்கு சி நோட்டுன்னு இந்த ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன நோட் அப்படின்னா, ப்ரொவைடட் நோ ஒர்க் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் இன் த என்டர்பிரைஸ் ஆர் லீகல் எம்ப்ளாயர். அதாவது சிங்கிள் அசைன்மெண்ட் வித் கான்ட்ராக்ட்ல இருந்து நீங்க அதோட ப்ரீவியஸ் மாடலுக்கு வரீங்கன்னா அது பண்ணலாம். எப்ப பண்ணலாம்னா ஒரு எம்ப்ளாயி கூட அதுல ஹையர் ஆயிருக்க கூடாது, அப்போ உங்களால பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. புரியுதுங்களா? அது மாதிரி சிங்கிள் அசைன்மெண்ட் வித் கான்ட்ராக்ட்ல இருந்து மல்டிபிள் அசைன்மெண்ட்டுக்கும் அதே கண்டிஷன் தான். நீங்க அங்க எம்ப்ளாயி ஹையர் ஆகலைன்னா மாத்திக்கலாம், ஹையர் ஆயிருந்தா மாத்த முடியாது. ஓகேவா? சோ அதே மாதிரி மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ்ல இருந்து இதெல்லாம் மாத்த முடியும், மாத்த முடியாதுன்னு கொடுத்திருப்பாங்க. மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் வித் சிங்கிள் அசைன்மெண்ட்ல இருந்து சி நோட் எல்லாமே இதுதான். ஒர்க் ரிலேஷன்ஷிப் அந்த என்டர்பிரைஸோட அந்த லீகல் எம்ப்ளாயர்ல நடந்திருக்கு, ஒரு ஹையர் நடந்திருக்கு அந்த என்டர்பிரைஸ்ல, ஒரு லீகல் எம்ப்ளாயர்லன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட் டு சேஞ்ச். ஓகேவா? டிஃபிகல்ட் டு சேஞ்ச் இல்ல, மாத்த முடியாது. ஓகே.
Use HCM data loader when you are changing the employment model from a single assignment or multiple assignment models to either single assignment with contract or single assignment. You want to add contract for existing workers. HDL loader யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல. HDLங்கிறது ஒண்ணும் இல்ல. சிம்பிள் டேர்ம்ஸ்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாசம் ஒரு ஹையர் பண்ண போறீங்க. இப்போ ஆஃப் கேம்பஸ்ல இருந்து ஒரு 2000 பேரை தூக்கிட்டு உங்க கம்பெனில போட போறீங்கன்னா ஆன் கேம்பஸோ ஆஃப் கேம்பஸோ 1000 அசோசியேட்ஸை நீங்க ரெக்ரூட் பண்ணிட்டீங்க, அவங்க போட போறீங்கன்னா அவங்களுக்கு உட்கார்ந்து நீங்க இந்த மாதிரி ஒன்றும் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த டைம்ல ஆரக்கிள்ல இருந்து HCM டேட்டா லோடர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ரெட்ஷீட் லோடரும் இருக்கு, HCM டேட்டா லோடரும் இருக்கு. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா மாசம் அந்த எம்ப்ளாயிஸை சிஸ்டம்குள்ள கொண்டு வரதுக்கான டெக்னிக்கல் டூல் தான் HCM டேட்டா லோடர். ஸோ அதை யூஸ் பண்ணி இதையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.